சேலம் பகுதியிலிருந்து வந்தவங்க யாராவது தான் நான் சொல்கிறவங்களுக்கு தெரியும். சேலம் தாண்டி அயோத்தியா பட்டணம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. இருக்கா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்கே வந்து ரொம்ப பிரபலமான ஒரு இந்து தெய்வங்கள் இருக்கிற ஒரு இடம். அயோத்தியா பட்டணத்தினுடைய ஒரு திருவிழா நடக்கும். அதெல்லாம் ஒரு வாரம் நடக்கும். ஆட்டம் பாட்டம், மயிலாட்டம், பொம்மலாட்டம் அப்படின்னு அங்கே மக்கள் குமிஞ்சு அங்கங்கே இஸ்ரவேல் மக்கள் மாதிரி அங்கங்கே அவங்க சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு ஏற்காடு மலையினுடைய 2வது அடிவாரம் வாழப்பாடின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் போகிற வழி. வாழப்பாடியெல்லாம் போயிருக்கிறேன். கள்ளக்குறிச்சி இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் சின்ன சேலம் அப்படியே போவோம். மக்களை கூட்டிகிட்டு, பசங்களை கூட்டிகிட்டு அந்த அயோத்தியா பட்டணத்திற்கு ஒரு ஊழியக்காரரை நாங்கள் அனுப்பி வச்சோம். அது வரைக்கும் அந்த அயோத்தியா பட்டணத்தில் ஒரு கிறிஸ்தவ ஊழியர் என்ன செஞ்சதில்லை, போனதே இல்லை, போகவும் முடியாது. அவன் RSSலாம் கிடையாது. அவங்க வந்து ஜாதி வெறி கொண்டவங்க. அந்த தெய்வங்கள் எல்லாம் அவங்களுக்கு தான் சொந்தம், மற்றவங்களாம் எதுவும் செய்ய முடியாது. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வேற எங்கேயோ இன்னொரு சாமி இருக்கும், அங்கே போய் அவங்க பண்டிகை கொண்டாடி. அப்படிப்பட்ட இடங்களில் போய் சுவிசேஷம் அறிவிக்கும் போது அவன் மனசுல இருந்தது என்ன அப்படின்னாக்க, கிறிஸ்தவன் வந்து தாழ்த்தப்பட்டவன். யாரு? கிறிஸ்தவன். அவன் பரங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மக்கள் மத்தியிலெல்லாம் போய் சுவிசேஷம் சொல்வது ரொம்ப 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 கடினம். ஜூடு வந்து என் கூட, நீங்கள் கூட வந்திருக்கீங்களா, சூளேஸ்வரன் பட்டி, அந்த நான் படுத்து கிடந்த இடம்னு சொன்னேன். அதுக்கு பின்பக்கத்துலலாம் உயர்ந்த ஜாதி மக்கள், அந்த ரோட்டுக்கு இந்த பக்கம்லாம் தாழ்ந்த ஜாதி மக்கள். ஸோ இன்னும் அந்த இடத்துலலாம் பிரச்சனை, ஜாதி பிரச்சனை. நான் கன்னடா தான் படிக்கலையே ஒழிய கர்நாடக கலாச்சாரம் அத்தனையும் எனக்கு தெரியும். நான் பெங்களூர் வந்த ஒரு சில மாதங்கள்லேயே பாருங்களா, என்சைக்ளோபீடியாவிலேருந்து வருஷந்தோறும் இந்த கவர்மெண்ட் வெளியிடுகிற இந்த மாதிரி புஸ்தகங்கள்லாம் படித்து எடுத்து ஒரு பெரிய கட்டுரை ஒன்று எழுதினேன் இந்த கர்நாடகா பற்றி. அது அந்த நாட்களில் நான் சொல்லுது 87 அந்த சமயங்களில் ஒரு பெரிய பிரபலமான எழுத்து அது. ஏன்னா புள்ளி விவரங்களோட கர்நாடகாங்கிற பேர் ஏன் வந்துச்சு அப்படி ஆரம்பித்து எழுத ஆரம்பித்தேன். அதை பத்திரிகைகளெல்லாம் வெளியிட்டோம். அதனால் நானே இந்த கர்நாடகாவினுடைய குக்கிராமங்களுக்குள்ளெல்லாம் போய், நீங்களே பார்த்துருப்பீங்கல்ல, அடி நான் டிராக்டர் கொடுக்குற மாதிரி தோளில் ஒரு பை போட்டுக்கிட்டு பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? நிறைய பேர் வீட்டில் அந்த ஃபோட்டோலாம் வாங்கியிருக்கீங்கல்ல. அப்போல்லாம் தாடியெல்லாம் நல்லா கொஞ்சம் பெருசாக அப்படி ஸ்டைலாக வச்சுருப்பேன். போய் பூந்து விளையாடுவேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த மிஷினரி பணி அப்படின்னு சொல்லும்போது என் கண்ணு முன்னால் வர்றதெல்லாம் அவங்க அந்த பணி. புரியுங்களா உங்களுக்கு? சில இடத்துல போயிட்டு இந்து கோயில்லையே அவங்க திருண்ண மாதிரி இருக்கும்போது அதில் படுத்துக்கும். அந்த இந்து கிணத்துலேயே ஒரு கிணறு இருக்கும், அதுலேயே தண்ணி எடுத்து காலையில் என்ன செய்யறது, பல் தேய்ச்சி காலை கடன்களெல்லாம் முடிச்சுக்கிட்டு அப்புறம் அப்படியே அங்கே ஊழியம் செய்ய போவோம். ஸோ இப்போவும் ஒரு சில இடங்கள்ல அப்படிப்பட்ட ஊழியர்கள் என்ன செய்கிறாங்க, வாழ்ந்து அங்கே ஆண்டவருக்காக என்ன செய்கிறாங்க, பணி செய்கிறாங்க, எதிர்ப்புகளை சந்திக்கத்தான் செய்கிறாங்க. இப்போ அந்த அயோத்தியா பட்டணத்தை சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் அனுப்பின அவருடைய பேர் மனாசே, எங்ககிட்ட படித்தவர், ஆனால் கொஞ்சம் மூத்தவராக இருந்தார். நாங்களே அவருக்கு திருமணம் செய்து வைத்து கொஞ்சம் அந்த பைபிள் ஸ்கூல் பசங்களெல்லாம் பார்த்துக்கோங்க அப்படின்னு வச்சுருந்தோம். அப்போ இந்த அயோத்தியா பட்டணத்திற்கு ஒரு முறை நான் போயிட்டு இருந்தேன். நான் வந்து பைபிள் ஸ்கூல் நடத்திட்டே இருந்தாலும் இந்த மிஷன் பணித்தனங்களை கண்டுபிடிக்கிறதில்ல என் கவனம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ படிப்பேன் நான் நிறைய. இந்த பேப்பர்லாம் தினந்தோறும் பைபிளுக்கு அடுத்தபடி நான் படிக்கிறது பேப்பர். பல செய்திகளை படித்த பொழுது அயோத்தியா பட்டண திருவிழான்னு சொல்லுவாங்க அதை. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, வேறு ஆசிரியர்கள்ட்ட பைபிள் ஸ்கூலில் கொடுத்துட்டு நானே தனியாக, ஏன்னா கூட்டமாக போனால் கண்டுபிடிச்சி விடுவானுங்க, தனியாக போய் அந்த திருவிழாவை சுற்றி பார்த்தேன். இந்த மக்கள் பலியிடுறது, அவங்க குடிச்சு கும்மாளாட்டி எல்லாத்தையும் பார்த்து நான் வந்து அந்த இடத்துல ஒரு மிஷினரியை கொண்டு போனோம். நாங்கள் அப்போ மிஷினரின்னு சொல்ல மாட்டோம், ஊழியக்காரன்னு சொல்லுவோம். கிறிஸ்தவ வாசனை, பெரிய ஊருங்க. அதாவது சேலம் டு வாழப்பாடி, ஆத்தூர், கள்ளக்குறிச்சி போகிற அந்த ரோடு.
இப்போ அது ஹைவேயாக மாறிடுச்சு. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஏற்காடு மலை வரும். ரொம்ப இடைப்பட்ட பகுதிகளில் வந்து ஆதிவாசி மக்கள்லாம் வாழ்வாங்க. அந்த நாட்களில் நான்லாம் தாஜ்மஹாலாக அந்த இடங்களை பார்ப்பேன். ஆதிவாசி மக்கள் இருக்கிறாங்கன்னா அங்கே அல்வா கிடைச்ச மாதிரி நமக்கு அதுதான் இருதயத்தில் ஓடிட்டு இருக்கும். இப்போ கூட அப்படி தான் இருதயத்தில் ஓடிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் மாற்றமே வரல. அப்போ நான் வந்து சில இடங்களை பார்க்கும் பொழுது, அந்த ஆதிவாசி மக்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது, அடுத்த முறை என்ன செய்வேன், நானே போவேன் தனியாக. போய் அங்கே பஸ்ஸில் இறங்கி அந்த மக்களை பற்றி அவங்கள சந்தித்து அவங்கள பற்றி ஒரு விவரத்தை சேகரிப்பேன். எவ்வளோ மக்கள் வாழ்கிறாங்க, எப்படி வாழ்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் என்ன, எப்படி அவங்க ஆதிவாசிகளை இங்கே வந்து வாழ்கிறாங்க, இதெல்லாம் நான் சேகரித்து வச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா யாரோ ஒரு ஊழியக்காரர் கிடைச்சாருன்னா இந்த இடத்த என்ன செய்யலாம் அவங்களுக்கு. ஸோ அப்படி அயோத்தியா பட்டணத்தில் போனோம். சரி, ஓகே, சுவிசேஷத்தெல்லாம் ஏற்றுக்கொள்கிற அந்த வாசனையே போகலை. பெரும்பாலும் சேலத்துக்கு கொஞ்சம் பக்கத்தில் தானே கூட பயந்துட்டாங்க நிறைய பேர். என்ன செய்யலை, பயந்து போய் அங்கே போகலை. நான் வந்து என்ன செய்தேன் அப்படின்னா, இந்த மனாசேட்டை வந்து பேசினேன், தலைவர்கள்ட்டையும் பேசினேன். இப்படி அருமையான ஒரு மிஷன் ஃபீல்ட் இருக்குது, நம்ம என்ன செய்யலாம், அனுப்பலாம்னு சொன்னேன். அவர் ரொம்ப சந்தோஷமா, எங்ககிட்ட பயிற்சி பெற்றவங்களுக்கு அந்த ரத்தம் இருக்கத்தானே செய்யும், உங்களுக்கு இருக்குதா, சரி அவங்களுக்குலாம் இருந்துச்சு, உங்களுக்கு இருக்கா,